ஹலோ கைஸ், இன்னைக்கு நெக்ரோமேன்சர் மான்வாவோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்போ தான் தொடர்ந்து என்னால் நிறைய வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே அவன் பயந்துக்கினே தான் வரான். ஏன்னா அவங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லையா அது தெரியல. வர வழி போகிற வழி எல்லா பக்கமும் ஒரே ஆறுக்கூட பொணங்களாக தான் இருக்குது. ஐயோ புத்தா, ஜீசஸ், காட் யாராச்சும் இருந்தா என்னோட ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கோங்க இப்படின்னு தான் நம்ம ஆளு ப்ரே பண்ணிக்கினே வரான். அந்த இடத்துக்கு வந்தோடனே அம்மா அப்பா சீக்கிரம் கதவு திறங்க, இது நான் தான் ஹாங்க வந்திருக்கேன் இப்படின்னு இவன் கத்துறான். அந்த இடத்துல ஹாங்கோட அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. அப்பனா இவங்க இறக்கல. அங்க இதை பார்த்தோன்னே தான் ஹாங்குக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா ஒரு சைடு என்னன்னா, இவங்க கார்டை பிக் பண்ணும் போது இவங்க கார்டே பிக் பண்ணலையா. அங்க ஏகப்பட்ட கார்டு காட்டியிருக்கும். அப்படி இருந்தோம் ஹாங்கோட அப்பா அங்க எந்த விதமான கார்டையும் எடுக்கல. அம்மா கூட கேட்டாங்கடா, இந்த மாதிரி எதுக்கு நீ கார்டை சூஸே பண்ணலன்னு. நான் விளாட்ன கார்டுக்கும் இங்க காட்டின கார்டு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததா. சரி எதுக்குன்னு நான் விட்டுட்டேன். இதனால ஹாங்க்கு கடுப்பா இருக்கு. என்னன்னா ஒரு நல்ல வாய்ப்பு அதையே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. சரி அது இருக்கட்டும் ஆன்டி அங்கிள், கீழே வர வழியில நாங்க ஆர்க்கெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் நீங்க எப்படி கொன்னீங்க? அது இவரு என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த பூச்சி கொள்ற மருந்தெல்லாம் இருக்கும்ல அதை சும்மா ஒரு தூவி விட்டுருக்காரு. அதனால அஃபெக்ட் ஆகி அதுங்க அங்கேயே காலி. இதை கேட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அது இப்படியும் நம்மளால பண்ண முடியுமா? உன்னோட பேரு என்னப்பா சொன்ன? உன்னோட பேரு சாங் தானே? ஏன்னா நீ எவ்வளவு தூரம் என்னோட மகனை கொண்டு வந்திருக்க. அதே மாதிரி இப்போ டீ இருக்கு, டீ கூடயே நம்ம பேசலாமா? அங்க டீயை குடிப்பாங்களா? அங்க ஹாங் பார்த்தா நிறைய விஷயத்த சொல்றான். நான் எப்படி எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தெரியுமா? காபின்ஸை சும்மா கத்திய வச்சு பறக்க விட்டு கொன்னேன். ஆனா ஹாங்கோட அம்மாக்கு அதுல அவளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, வாய மூடுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு அங்க பாட்டப் இருக்கு. இதனால ஒருத்தங்களை அவங்க குளிக்க சொல்றாங்க. அவங்க ஹாங்கோட வீட்டுல லைட் எரியுதுல, இதையும் வெளியில இருந்து ஏதோ ஒரு கும்பல் பாக்குது. நெக்ஸ்ட் சீன்ல ஜீசோ குளிச்சுட்டு வரா. இப்பதான் அவளுக்கு நிம்மதியா இருக்கு. மோ நன்றிமா இந்த மாதிரி பைஜாமாஸ் எல்லாம் எனக்கு கொடுத்ததுக்கு. ஆனா அவங்க அம்மாக்கு ஜீசோட ஸ்கின் மேல தான் ஒரு கண்ணு. ஏன்னா அவ அவ்வளவு சாஃப்டாவும் ரொம்ப அழகாவும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கா. இவ எப்படிதான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாலும் இதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஹாங்கு அவனுக்கு என்ன கவலைனா, சாங்கோ ஜீசோ இவங்களை கம்பேர் பண்ணா நான் 30 மடங்கு வீக். ஏன்னா அம்மாவும் பையனும் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி யோசிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம சாங்கோ குளிக்கும் போதே அவங்க அப்பாவும் அம்மாவை பத்தியும் யோசிக்கிறான். நம்ம ஹாங்கோட அப்பா அம்மா உயிரோட இருக்காங்க. இப்படி பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா அம்மாவும் உயிரோட இருப்பாங்களா தெரியல. ஏன்னா இந்த மாதிரி நிலைமையில ரொம்பவும் கஷ்டம் தான் உயிரோட இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹாங் கேட்கறான், ஆமா நம்ம இங்கேயே இருக்க போறோமா இல்ல வேற எங்கேயாச்சும் போக போறோமா? நான் இங்க இருக்கிறதும் அவளுக்கும் சேஃப் இல்ல. ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா ஆர்க்கூட கும்பல் வர செய்யும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை இங்க வரும். அதனால இங்கல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறதுதான் நல்ல விஷயமா அவங்களுக்கு தோணுது. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த இடத்த விட்டு வேற எந்த இடத்துக்கு போனோம் அதுவே அவங்களுக்கு தெரியல. ஒரு கிளியரான கோல் இருந்தாதான் நம்மளால ஒரு விஷயத்த ஒழுங்கா பண்ண முடியும். அதே மாதிரி நேத்து ஒருத்தங்க ப்ராஸ்டிக்யூட்டர்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டிருப்பாங்க 1000 கோல்டு கொடுத்து. அந்த கமெண்ட்டை ஜீசோ பார்க்க சொல்றா. ஏன்னா ஒரு சைடு ஜீசோக்கு அந்த ப்ராஸ்டிக்யூட்டர் அவங்க மேல நம்பிக்கை இருக்க மாதிரி இருக்கு. நான் அவனை பாக்குறதுக்கு ஒன்னும் கெட்ட ஆளு மாதிரி எனக்கு தெரியல. இல்ல இது பொரியா கூட இருக்கலாம். ஆனா எல்லாருமே இதை பாருங்க, திரும்ப ஒரு போஸ்ட் அவங்க போட்டிருக்காங்க. அது என்னன்னா, அவங்க எல்லாருமே சேஃபான ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ண ஆசைப்படுறாங்களாம். அதுக்கு ஒரு சேஃபான ஏரியாவை நாங்க தேடுறோம். நாங்க எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு கும்பலை நாங்க தேர்ந்து இருக்கோம். அதே மாதிரி எங்க கிட்ட ஃபுட்டு எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு, அதுக்காகவும் நாங்க தேர்ந்து இருக்கோம் இப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. என்னதான் இவங்க சொன்னாலும் ஒரு சைடு இது ட்ராப்பா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தோணுது. ஏன்னா யாருக்கு தெரியும், போன வாட்டி பண்ண மாதிரி இந்த வாட்டி ஒரு ட்ராப்பா இருக்கலாம். ஆனா காய்ஸ் எல்லாருமே இதை பாருங்க, அதுக்கு கீழே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுவும் நல்ல நல்ல கமெண்ட்ஸ். கண்டிப்பா நாங்க உங்களை நம்புறோம், நாங்க வரோம் அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கு. சாங்கோ இப்போ நீ என்ன சொல்ல போற? இல்ல ஆரம்பத்துல இவங்க மயக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களோ? ஏன்னா இப்படி மயக்கினாதான் நிறைய மக்களை அவங்களால கேதர் பண்ண முடியும். அப்பதான் இவங்களால கோல்டையும் அதிகமா கலெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப அவங்களோட நோக்கம் அது கோல்டை கலெக்ட் பண்றதும் போஷனை கலெக்ட் பண்றதும் ஒண்டிதான். இப்போ இவங்களால அவங்கள நம்ப முடியாது. ஏன்னா இந்த டைம்ல நம்ம 3 பேர் தனியா இல்ல, அவங்களோட பேரண்ட்ஸும் தான் இங்க இருக்காங்க. அதனால நம்மளால அவ்வளவு தூரத்துக்கு போக முடியாது. இப்படி போலான்னு நீங்க நினைச்சாலும் அந்த ப்ராஸ்டிக்யூட்டர் சொன்ன இடம் அது இந்த இடத்த விட்டு பல மடங்கு ரொம்ப தூரமா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாங்கோட கண்ணுல இன்னொரு மெசேஜ் மாட்டுது. அது என்னன்னா, ஒரு ஓல்டு மேன் அவர் வீடெல்லாம் ரெண்டுக்கு விடுறாராம். அவருக்கு சொல்ல போனா இதெல்லாம் பிடிக்கல. நான் சேஃபா ஒரு இடம் வேணும்னு கேட்டோன்னே அவர் இதுக்கு ஒத்துக்கிறாரு. இந்த இடமும் கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்கு. ஒரு 20 நிமிஷம் நடந்தாலே வரும்.
இருக்கும், பஸ்ல போனா அது சேஃபா இருக்கும். சரி நான் கண்டிப்பா அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் கேட்கறதுக்கு போறேன். இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அத்தையத்துக்கு எங்க போகணும்னு. சாங்கோ மன்னிப்பு கேட்கறான். இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, நீங்களும் என் கூட வர மாதிரி இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா தம்பி, இந்த மாதிரி எங்களை நீ கொண்டு போறதே பெரிய விஷயம் தான். என்னோட சாங்க நீ பத்திரமா பாத்துக்கினேன், அதனால கண்டிப்பா நான் உங்களை ஃபாலோ பண்ணி வரலாம். ஏன்னா எங்க பார்த்தாலும் மாஸ்டர் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் தம்பி. இந்த இடத்துல நிறையவே திருட்டு கும்பலும் இருக்கு. அது திருட்டு கும்பலா? ஆமா திருடங்க தான். அதாவது அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா, உங்ககிட்ட பொருளோ இல்ல சப்ளையோ இருந்தா கண்டிப்பா அதை எடுக்கணும்னே வர ஆளுங்க தான். அவங்க எல்லாம் புலிஸ் தான். ஹைஸ்கூல்ல இருக்கிற பசங்க தான் இப்படி மாறி போய் கிடக்குறாங்க. அவ்வளவுதானா, நம்ம பாத்துக்கலாம். இல்ல அவங்களும் நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ண இருக்காங்க. நம்ம சாங்குவை பார்த்தோன்னே அவங்க மிரட்ட ஆரம்பிச்சிடறாங்க. மரியாதையா உங்க கிட்ட இருக்கிற பொருள் சப்ளை எல்லாத்தையுமே இங்க வெஸ்ட் போங்க, இல்லன்னா அவ்வளவுதான். இந்த மாதிரி எங்க கிட்ட நிறையவே வெப்பன் இருக்கு, சும்மா போட்டு பொசிக்கிட்டு போயினே இருப்போம். ஏன் இப்படி தைரியமா பேசுறாங்கன்னா, நம்ம சாங்கோட ஸ்கெலிட்டன்ஸ் அது எல்லாமே ஒரு இடத்துல மறைய வச்சிருக்கான். ஏன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் அதை பார்த்தா பயந்துருவாங்களே. அப்போனா நீங்க எல்லாத்தையுமே கேக்குறீங்க அதுதானே? அதேதான், எல்லாத்தையும் தான். ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த கும்பலும் தலை தெறிக்க ஓடுது. இவங்களுக்கு எதுவும் புரியல என்ன விஷயம்னு. அப்புறம் தான் அவங்க திரும்பி பாக்குறாங்க. பின்னாடி ஒரு பெரிய 3 உல்ஃப் இருக்கு. அதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா இதை பத்தி தான் அந்த கமாண்டர் சொல்லியிருப்பாரு. அதை இவங்க பாத்துறாங்க. இதை பார்த்துதான் அவங்க பயந்து ஓடி போனாங்களோ. அதே மாதிரி இப்போ நல்ல விஷயம் என்னன்னா, அதுங்க அட்டாக் பண்ணல. இதுங்களோட குணமே அப்படிதான். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் பார்க்கும், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு தாவு தாவி அப்படியே கவிடும். அதனால அவ்வளவு சீக்கிரத்துல பேலன்ஸை மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது 4 காலோட இருக்கு. இதுவே நம்ம 2 காலோட இருக்கும். நம்ம ஒரு வாட்டி பேலன்ஸை மிஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான், அது நம்மளோட முடிவா இருக்கும். ஏன்னா அதுங்க கிரிப்பியும் விடாது. இந்த மாதிரி அதுங்க தொத்திக்கினே வந்தா. அதனால அவங்க அப்படியே பின்னாடி வருவாங்களா. ஆமா சாங், இந்த இடம் சேஃப் தானா? சேஃபா? சேஃப்லாம் இல்ல. இப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே. என் கிட்ட ஒண்டி அந்த உல்ஃபோட ஸ்ட்ரென்த் இருந்தா அவ்வளவுதான், நம்மளால அதை கொல்லவாச்சு முடிஞ்சிருக்கும். ஆனா சாங் திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்த தூக்கி போறான். அப்புறம் தான் ஹாங்க்கு புரியுது. முன்னாடி ஸ்லைமோட உடம்புல இருந்து ஒரு லிக்விட் அவங்க எடுத்திருப்பாங்களே, அதை வச்சு அவங்களால எதையும் உருக்க முடியும். சீக்கிரம் என்ன பண்ண இருக்கீங்க, தூக்கி போடுங்க. இப்படி இவன் சொல்ல ஆறு கூட கூட்டம் அந்த வெப்பனை பயங்கர வேகமா தூக்கி போதா. அது எல்லாமே அது மேல பட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க பேக தூக்கி போறான். அது வாயால கடிக்குது. என்ன உனக்கு தெரியாதா, அவங்க எதை குத்தாலும் வாயால கடிக்க கூடாது. நான் அந்த பேக் முழுக்க இந்த ஸ்லைமோட மியூக்கஸ் அதுதான் இருந்தது. இப்ப பாரு, அதனால இதுதான் உனக்கான முடிவு. அங்க இதே ஒரு வாய்ப்பை வச்சு செம வேகமா அந்த குட்டி ஸ்கெலிட்டனு அதாங்க நம்ம ரைட்டி செம வேகமா போட்டு தள்ளுது. இதே மாதிரி அவங்க மாஸ்டரை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 240 கோல்டு காயின் அதுக்கு கிடைக்குது. இந்த சைடு ஜீசோக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்னன்னு தெரியல, நம்ம போக போக நம்ம சாங்குக்கு ஒரு பேர்டன் ஆயினே போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா ஒரு சைடு பிசிக்கல் எபிலிட்டின்னு வந்துட்டா இவளால நல்லாவே சண்டை போட முடியும். இந்த சைடு ஹாங்கோட அப்பாவும் அம்மாவும் இந்த ரைட்டிய பயங்கரமா பாராட்டுறாங்க. என்ன இவன் தான் இவங்க எல்லாருக்கும் லீடரா? அக்கதான் அத்தனோட இருக்கான். ஆனா வேலை எல்லாத்தையும் பக்காவா முடிக்கிறான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னமும் இவனால வளர முடியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு நம்ம சாங்கோ அந்த பெரிய உல்ஃபை சமன் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அங்க சமன் பண்ண முடியல. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால உங்களால பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் சமன் பண்ண முடியல. சரி ஏதோ ஒண்ணு, வாங்க நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போகணும். இந்த சைடு ஒரு ஹெலிகாப்டரை காட்டுறாங்க. அது உள்ள ஒரு 2 பேரும் பந்து போயின்னு இருப்பாங்களா. ஏன்ட்டாங்க ஒரு பயங்கரமான மாஸ்டரோட கும்பல் தொத்திக்கினே வருது. இதுவும் ஒரு டிராகன் தான். அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதை பார்த்து இவங்க ஓடலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த டிராகன் விடலையே. அப்படியே ஒரே கடி தான் அந்த ஹெலிகாப்டர் சுக்குநூறா போகுது. எல்லாத்தையுமே கீழ இருந்து நம்ம ஆளுங்க பாக்குறாங்க. நம்ம ஆளுங்களுக்கும் இப்பதான் புரியுது. அது பார்க்கும் போது அது பேஸ்ல இருந்து வந்த ஒரு மிலிட்டரி ஹெலிகாப்டர் மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா, இப்போ இவங்களால இந்த இடத்தை விட்டு போக முடியல. மேல நிறையவே டிராகன் சுத்திக்கினே இருக்கு. அப்பாவும் இப்பதான் சொல்றாரு, நேத்து இதயத்துல நான் அதுங்களை பார்த்தேன். நேத்தும் இதே மாதிரி தான் அதே இடத்துல தூங்கி நின்றது. ஒரு சைடு ஹாங்கோட அப்பா அம்மாக்கு நம்பிக்கை கொஞ்சிக்கினே போகுது. என்ன பண்ணணும், இல்ல நான் உங்களோட நம்பிக்கைய உடைய வைக்க கூடாது. நீங்க கவலையே படாதீங்க ஹாங்கோட அப்பா அம்மா, கண்டிப்பா அதுங்க வேற எங்கேயாச்சும் போகும். அதை ஒரு வாய்ப்பா வச்சு இங்கில இருந்து தப்பிக்கலாம். இதே மாதிரி நைட்டு ஒரே குளிரா இருக்குமா. திடீர்னுட்டாங்க அடுத்த கார்ட் செலெக்ஷன் ஆரம்பிக்குது. ஏகப்பட்ட கார்ட்ஸ் அவங்க முன்னாடி இருக்கு. இதுலயும் நம்ம ஆளுங்க கிட்ட இந்த மாதிரி ஸ்கில் இருக்கும். ஏத்த மாதிரி, அதாவது கம்மின் பண்ணா ஒரு நல்ல ஸ்கில்லா மாறணும். ஏத்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல கார்டை இவங்க எடுக்கணுமா. ஹாங்கோ சொல்றான், அப்பா அம்மா போன வாட்டி மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. நிறைய ஸ்டார் இருக்கிற மாதிரி எடுங்க. ஏன்னா பைத்தியக்காரத்தனமா என்ன மாதிரி ஆயிடாதீங்க. நான் அப்படிதான் ஒரு ஸ்டார் அதிகம் நினைச்சு ஒரு ஸ்டார் இருக்கிறத ஏத்தேன். இந்த வாட்டி எனக்கு நிறைய ஸ்டார் இருக்கிற மாதிரி வேணும்.
அப்போதான் என்னால சர்வே ஆக முடியும் அப்படின்னு ஹாங் அங்க தேடுறான். இந்த சைடு சாங் யோசிக்கிறான். எப்பயுமே அதிக ஸ்டார் இருக்கிற ஒரு இது அது வந்து ஒரு நல்ல ஸ்கில்லு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ தேர்ந்தெடுக்கிற ஒரு ஸ்கில்லு நம்மளோட பழைய ஸ்கில்லோட மேட்ச் ஆகும், அதாவது கம்மின் ஆகும். அதனால கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஸ்கில்லா நெக்ரோமேன்சர் கூட மேட்ச் ஆகணும். அதுக்காக நான் எதை எடுக்கிறது? அப்புறம் தான் அவன் கண்ணில் ஒரு கார்டு பார்த்து இது வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தேர்ந்தெடுத்த கார்டு பிளாக் மெஜிஷியன். இப்போ நம்ம ஹீரோ தேர்ந்தெடுத்தது ஒரு பிளாக் மெஜிஷியன் கார்டு அப்படியே நெக்ரோமேன்சர் கார்டோட ஃபியூஸ் ஆயிடுது. இந்த ஸ்கில்லுனால என்ன பயன்னா நம்ம சாங்குவோட அண்டட் இந்த ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாத்துக்குமே இது பவரை கொடுக்கும். அதே டைம்ல எனிமிங்க உங்களோட பவர்ஸை இது வந்து குறைக்கும். நம்ம சாங்கு ஒரு நல்ல ஸ்கில்ல தான் தேர்ந்தெடுத்திருக்கான். இந்த சைடு ஹாங்கு 4 ஸ்டாரோட ஒரு ஸ்கில்ல பார்த்திருப்பான். ஆனா அதை எடுக்கிறதுக்குள்ள வேற எவனும் எடுத்துட்டான் போல, மஞ்சு போயிடுச்சு. நல்ல தெரியாதனமா ஒரு ஸ்டார் இருக்கிற பிரீஸ்ட் ஸ்கில்ல அவன் தேர்ந்தெடுத்துட்டான். என்ன ஒரு அன்லக்கா இருக்கு, என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் இந்த ஸ்கில்லுனால எப்பெல்லாம் அவன் எனிமிகளை கில் பண்றானோ அந்த டைம்ல 10 செகண்டுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து இவனுக்கு கிடைக்குமா. இப்படிப்பட்ட ஒரு மொக்கையான ஸ்கில்லு தான் அது. இவ்வளவுதான், நான் வந்து காலியாவது உறுதிதான். நம்ம சாங்குவோட அப்பா வந்து அப்படி இல்ல. நம்ம சாங்குவோட அப்பா 3 ஸ்டாரோட இருக்கிற ஸ்கில்ல அவரு தேர்ந்தெடுத்திருக்காரு. இதனால ஒரு சேஃபான ஏரியாவை அவங்களால கிரியேட் பண்ண முடியுமா. இது வந்து நம்ம ஹீரோக்கு நல்ல ஸ்கில்னு தோணுது. இதுக்கப்புறமும் அந்த ரெண்ட் கொடுக்குற அந்த ஏரியாவுக்கு இவங்க 2 பேரும் போக தேவையில்ல. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே வித்தியாசமா ஸ்கில் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன ஆக போகுதுன்னு. ஜீஸோட ஸ்கில்லை பத்தி நம்மளுக்கு தெரியல. உங்க அம்மா என்ன ஸ்கில் எடுத்தாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போதான் நெக்ஸ்ட் எபிசோடு உங்களை தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.